உன் மேல இருக்கிற கோவம் என் மேலயும் இருக்கு. ஆனா எனக்கு அத பத்தி எந்த வருத்தமும் இல்லம்மா. நீதானமா சொல்லுவ, நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் குடும்பத்தை மட்டும் விட்டு கொடுத்துடவே கூடாதுன்னு. பாட்டி அப்பா எனக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பாங்க. அவங்களுக்கு எப்பவுமே என்ன பத்தின கவலைதான். நான் அந்த வீட்டை விட்டு வந்ததால நான் இப்பதான் சந்தோஷமா இருக்கிறதா பாட்டியும் அப்பாவும் நிம்மதியா இருக்காங்க. அப்புறம் அம்மா, நான் போலீஸுங்கிற விஷயம் நம்ம குடும்பத்துல இருக்கிற யாருக்குமே தெரியாது. நான் அதை சொன்னா அந்த வீட்ல என்னால கண்டிப்பா இருந்திருக்கவே முடியாது. ஏன்னா சித்தியும் அத்தையும் உன்னாலதான் நம்ம குடும்ப கௌரவமே போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதுல நானும் உன்ன மாதிரி போலீஸ்ன்னு தெரிஞ்சா எப்படி ஒத்துப்பாங்க? நான் யாரையும் குறை சொல்லல. ஆனா என்னமோ அந்த வீட்ல நான் மட்டும் இத்தனை வருஷமா தனியா வாழ்ந்த மாதிரியே இருந்துச்சு. அப்பா தாம்மா பாவம், என்னை எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாரு. எனக்காக சித்திக்கிட்ட அடிக்கடி சண்டை போடுவாரு. அப்பாவோட கனவே எனக்கு எப்படியாவது ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான். அம்மா, இப்போ ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்துச்சு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்ப மறுபடியும் உன்னை பத்தின தப்பான நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்பாவால அதை தாங்க முடியாம சூசைட் பண்ண ட்ரை பண்ணிட்டாரு. எப்படியோ கடவுள் புண்ணியத்துல அவருக்கு எதுவும் ஆகல. ஆனாலும் என்னால இன்னும் அதை தாங்கிக்க முடியலம்மா. அப்பா அந்த நிலைமையில பார்த்தத என்னைய மனசுக்குள்ளேயே நிக்குது. இந்த மாதிரி மனசு பாரமா இருக்கிறப்பெல்லாம் நான் உன்னதாம்மா நினைச்சுப்பேன். என்னோட கவலை, துக்கம், சந்தோஷம் இது எல்லாத்தையும் நான் உன்கிட்டதான் சொல்லுவேன். என்னடா வந்ததுல இருந்து நன்றி இல்ல, கெட்டவன் நல்லவன் நியாயம் பேசிட்டு இருக்க? என்ன பண்ணுவேன்? அம்மா, நீ சொன்னதை என்னால கரெக்டா செய்ய முடியலதான். ஆனா எங்க அக்காவால உனக்கு எந்த பிரச்சனையும் வராம முடிஞ்ச வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். ஆனா என்னை என் குடும்பத்தை விட்டு ப்ளீஸ். வர்மா, உன்கிட்ட எல்லாம் போராடி ஜெயிக்கிற அளவுக்கு என்னால முடியாது. நான் எதுக்கு சொல்ல வரேன்? நான் அமைதியா இருக்கிறதுனால ஏதாவது பேசிட்டே போவியா? ஏய், நீ கேட்கறதுக்காக இல்லடா, அடுத்தது நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதனால உன்னை விடுறேன். ஆனா உன்னை ஒரே அடியெல்லாம் விட்டுற முடியாது. இது டெம்பரவரி தான். பார்த்து நடந்துக்கோ. ஓ டேய், அதான் சொல்றாருல, போடா. கேக்குறதுக்கு பதில் சொல்லாம என்ன நீ யோசிச்சுட்டு இருக்க? ஓ, இன்னும் என்னெல்லாம் போய் சொல்லி சமாளிக்கலாம்னு யோசிக்கிறியா? அப்படி இல்ல அத்தை, நான் உண்மையதான் சொல்றேன். நான் ஸ்கூல்ல இருந்து தான் வரேன். என்னத்த, என்ன பிரச்சனை? உங்க அக்கா இவ்ளோ நேரம் கழிச்சு இப்பதான் வீட்டுக்குள்ளேயே வரா. அதுவும் எப்படி திருட மாதிரி பின்வாசல் வழியா வரா. ஏன்னு கேட்டா ஸ்கூல்ல இருந்து இப்பதான் வரேன்னு சொல்றா. அத்த, முதல்ல இவளை என் அக்கான்னு சொல்லாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இவளை என்னன்னு கேளு. பார்த்தல, கூடவே இருக்கிற என் அத்தையே உன் அக்கா லேட்டா வரான்னு நீ பண்ண தப்புக்கு என்னையும் சேர்த்து சொல்றாங்க. அப்ப வீட்டுல இருக்கிறவங்களும் இதுக்கு மேலதானே பேசுவாங்க. ஏண்டி என் உயிரை வாங்குற? எங்க போய் தொலைஞ்ச? எதுக்கு இவ்வளவு லேட்டா வர? நான் தான் காலையில ஸ்கூல்ல நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தானே போனேன். கால் ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது. அப்படி எங்க இருக்காரு? எதுக்கு போனாரு? ஒண்ணுமே புரியலையே. இல்லையே, என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாரே. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருப்பாரே.
சிவா இப்படி பண்றாரு? காலையில இருந்து ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறாரு. என்னன்னு கேட்க எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? என்னங்க நீங்க? ஐலியை நான் பாத்துக்காம வேற யார் பாத்துப்பாங்க? என்ன இருந்தாலும் ஐலி என்னோட ஒய்ஃப். ஐயோ சிவா, நான் மாமா கிட்ட நம்மள பத்தின எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். சிவா ரொம்ப அப்செட்டா தான் இருப்பாரு. ச்சே, நான் ஏன் திடீர்னு மாமா முன்னாடி அப்படி சொன்னனே தெரியல. அதான் சிவா ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாரு. ஷோ, சாரி சிவா, நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கே தெரியல. நான் இத்தனை தடவை கால் பண்ணியும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு அப்செட் ஆயிருப்பாரு. கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கால் பண்றாங்க. ஏதோ எமர்ஜென்சியா இருக்குமோ? ஹலோ ஹலோ சிவா சார், எங்க இருக்கீங்க? கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன். ஏன், என்ன விஷயம்? ஏடி மேடம் லைன்ல இருக்காங்க, உங்களை கனெக்ட் பண்ண சொன்னாங்க. ஏடி மேடமா? சிவா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த நேரத்துல சொல்லாம கொல்லாம எங்க போயிட்டீங்க நீங்க? என்ன, நான் கேட்டுட்டே இருக்கேன், அமைதியா இருக்கீங்க. அது நான் இங்க பக்கத்துல தான் வந்தேன். வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். இப்போ வந்துருவேன். இத நான் ஃபோன் பண்ணப்பவே அட்டென்ட் பண்ணி சொல்லணும்ல. பதறாத, பைக் ஓட்டிட்டு இருந்தேன். அதான் கால் அட்டன் பண்ண முடியல. ஓ, அப்போ ஃபோன் எடுத்து கட் பண்ண மட்டும் தெரியுமா? ஒரு 20 தடவையாவது நான் உங்களுக்கு கால் பண்ணிருப்பேன். வழக்கமா நான் உங்களுக்கு கால் பண்ணா 2வது ரிங்லயே அட்டென்ட் பண்ணிடுவீங்க. என்ன வேலையா இருந்தாலும் அட்டென்ட் பண்ணி பதில் சொல்லிட்டு தான் நீங்க கட் பண்ணுவீங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு? முதல்ல நான் ஒரு 3-4 வாட்டி கால் பண்ண அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அதுக்கப்புறம் நான் எத்தனை தடவை கால் பண்ணாலும் நீங்க கட் பண்ணிட்டே தான் இருந்தீங்க. என் கால கூட அட்டென்ட் பண்ணாம இப்படி கட் பண்ணி விடுற அளவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது நான் சும்மா தான் அப்படியே பைக்ல ஒரு ரவுண்ட் போலான்னு அப்படியே வெளியே வந்தேன். அதான் இப்ப கால் அட்டன் பண்ணிட்டேன்ல, நான் வந்துடுறேன். இப்பவும் நான் கால் பண்ணி நீங்க அட்டென்ட் பண்ணல. கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கால் பண்ணதால தான் நீங்க அட்டென்ட் பண்ணீங்க. கொஞ்ச நேரத்துல காணோன்னு இந்த நேரத்துல போய் யாருக்கிட்ட விசாரிக்கிறதுன்னு தெரியாம எப்படி தவிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? நான் கிளம்பிட்டு இப்ப வந்துடுறேன். இன்னும் 10 நிமிஷத்துல நீங்க வீட்ல இருக்கணும். இல்லனா உங்க நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லிடுவேன். அதான் நான் வந்துடுறேன்னு சொல்றேன்ல, போனை வை.